ரஞ்சினி ரஞ்சினி நம்ம ராங் அட்ரஸ் வந்து நினைக்கிறேன். வா வெளிய போயிரலாம். ஆமா ரஞ்சினி, ராங் அட்ரஸ்லாம் இல்ல, நம்ம இங்க தான் சாப்பிட போறோம். இங்கயா? இல்ல ரஞ்சினி, இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல சோ இருக்கு. வாட், இருக்கட்டுமேடா. நம்ம ரீயூனியனை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? ரஞ்சினி, நாங்களாம் இங்க வந்ததே இல்ல ரஞ்சினி. அதான் இப்ப வந்துட்டோம்ல, இனிமே செலிப்ரேஷன் தான். வாங்க. ஏய் ரஞ்சினி, என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரே ஒரு 500 ரூபா தான். ஏய் நான் கிட்ட இல்ல என்ன? டேய் சும்மாறா. அத வச்சு இங்க எதுமே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ரஞ்சினி. டேய் நான் உன்கிட்ட கேட்டனா? ஒழுங்கா வாங்க, லெட்ஸ் செலிப்ரேட். கம் 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 கம். ஓகே செலிப்ரேட். நான் ரஞ்சினி பக்கத்துல உட்காரா. பாத்து மெது உட்காரு. டீஸ் டேய் டேய் டேய், என்னடா அங்கேயே முடிச்சு பார்த்துட்டு இருக்க? உனக்கு ஐஸ்கிரீம் என்ன வேற வாங்கிக்கடா. இங்கெல்லாம் வந்து டீசென்ட்டா இருக்கணும். போடா, ஒரு ஐஸ்கிரீம் எப்பறம் 2 பேருக்கு பத்தும். அங்க பாத்தியா? சின்னடா அத வேற அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. டேய் அவங்க லவ் பண்றாங்கடா. எத? ஐஸ்கிரீமையா? லூசு. Ma'am, your order please, ma'am. என்னடா சாப்பிடுறீங்க? இல்ல ரஞ்சினி, இங்க என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நீயே சொல்லிடு, ஏதாச்சும் நல்லதா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சாக்கோ ட்ரஃபிள் கேக் கொண்டு வந்துருங்க. Okay, ma'am. தென் அடுத்து டெசர்ட்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், மில்க் ஷேக், எஸ்பிரஸோ 5 கொண்டு வந்துருங்க. Okay, ma'am. தேங்க் யூ. ஓகேவா? ஏய் ரஞ்சினி, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தியே. டேய் சாப்பிட்றோம்டா. ஓ, நான் சாப்பிட ஐட்டமா? நான் கூட அந்த அக்காவை ஏதோ நீ திட்டிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா லூசு, என்னடா? நானும் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு சாக்லேட்டுங்கிற வார்த்தை மட்டும் புரிஞ்சதுப்பா. சரி, அதை விடுங்கடா. அதெல்லாம் வரும்போது ஏதாவது ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ நாளாச்சு நம்ம ரஞ்சினி கிட்ட பேசி. நம்ம எல்லாம் சேர்ந்து பேச எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆமாண்டா, அதுக்கு தானடா வந்தோம். அதுக்குள்ள இந்த லூசு பையன் சாப்பாடை பத்தி பேசி. ஏன் சார், அப்ப ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் இங்க வந்துச்சுன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடுவேன். அதுக்கும் தானே வந்திருக்கோம். அன்னைக்கு அப்படிதான் ரஞ்சினி, உங்க வீட்டுக்கு வரதுக்கு நாங்க 4 பேரும் செவரேறி குச்சி வந்தோம். நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டான். அண்ணன் பாத்துறனா அவ்வளவுதான் மாட்டிருப்போம். பாவீங்களா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆமா, அந்த மிஷினே வந்து உங்க அண்ணனால தான் ஃபெயிலியரே ஆச்சு. அத காப்பி அடிச்சு சார் வந்து தனியா போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தாரு, மாட்டிக்கிட்டாரு. நான் எங்கடா மாட்டேன்? மாட்டியா நீ? டேய், நான் இன்னைக்கு அவன் அண்ணன் கிட்ட பிரச்சனை பண்ணனாலதான் நம்ம இன்னைக்கு ரஞ்சினி கூட சகஜமா பேசிட்டு இருக்கோம். ஆமாண்டா, அது என்னமோ உண்மைதான். டேய் இரா, உனக்குன்னு ஒரு கேக் சொல்லிடுறேன். தம்பி, நான் கையெடுத்து ஹாஸ்பிடல்ல படுத்து கிடந்தனாலதான் ரஞ்சினி இப்ப இங்க இருக்கா. அந்த ஒரு கேக்கு எனக்கு வேணும். டேய் ஏண்டா? என்னடா இவன்? டேய், போலீஸ் அவனை அடிச்சிருந்தா மாதிரி உன்னை அடிச்சிருந்தா நேத்துக்கு நீ கேக் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். டேய், நம்ம இப்ப வந்ததுக்கான காரணம் இவன் தான்டா. போதுமா? அப்படி ஒத்துக்க. ஒண்ணு குட்ரா இந்தா சார். 2 என்ன இப்படி இருக்கு? ரஞ்சினி, சின்ன பிளாஸ்டிக்லாம் இருக்கு. கேக்கு. டேய் சுத்தி பெரியடா. செமையா இருக்குடா. இல்ல ரஞ்சினி, நாங்க தினமும் எல்லாரும் உன்னை நினைச்சிட்டே தான் இருந்தோம். உனக்கு எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன்ப்பா. எப்படி சொல்றா? ஜாலியா இருந்தியா?
ஹேய் என்ன கலாய்க்கிறியா? பின்ன என்னடா இப்படி லூசு மாதிரி கேள்வி கேக்குற? நீ சரியா சாப்பிடாம இருந்ததால காலேஜ்ல மயக்கம் போட்டு விழுந்தல. எப்படிடா தெரியும்? அது தெரிஞ்ச உடனே நான் உன்னை காலேஜ்ல பார்க்க வந்தேன்டா. உங்களை விட்டு எங்கேயும் போகலடா. இனி எப்பவும் போகவும் மாட்டேன்.